வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே. அமெரிக்கா ரோட் ஐலாண்டில் ஐவி லீக் பல்கலைக்கழகத்தின் ப்ரவுன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐவி லீக் காலேஜில் நேற்று முன்தினம் துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியானார்கள். 11 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் மிகுந்த பீதியில் உள்ளது. ப்ராவின்ஸ் நகரில் உள்ள ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் இத்துயரச் சம்பவம் நடைபெற்றது. அங்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மாணவர்கள் எழுதி கொண்டிருந்த போது, கடைசி ஆண்டு தேர்வு எழுதி கொண்டிருந்த போது இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றது. தாங்கள் காணும் காணொளியில் ஒரு மாணவர் துப்பாக்கியுடன் உள்நுழைவது பார்க்கலாம். பல்கலைக்கழகம் அனைத்து துறை நடவடிக்கைகளையும் ரத்து செய்துள்ளது. கேம்பஸ் ஷட்டவுன் அறிவித்துள்ளது. இதனால் பல்கலைக்கழகம் அமைதியாக காட்சியளிக்கிறது. இறந்த மாணவர்களுக்காகவும் காயப்படைந்த மாணவர்களுக்காகவும் நமது சேனல் ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. நாங்கள் இப்போது பல்கலைக்கழகம் லாக்டவுன் நிலைமைக்கு செல்வதை காணலாம். இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே. நன்றி, வணக்கம்.